ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு, டெல்லி டு தமிழ்நாடு, உலக நாடு. உலக நாடு படைக்கிறது கடவுள் தான் படைக்கார். அநியாயப்பட்டு மோசப்பட்டு இந்த அரசியல்வாதி ஒரு பேப்பருக்காக மக்களை பூரா துரத்து தான், ஆடுதான், பாடுதான். அப்போ அது நீதிமன்ற கோர்ட்டில் முதலே கணக்கெடுத்து பார்க்கணுமா வேண்டாமா? கீழே வழக்கறிஞர் கொடுக்கணும். இந்த ஏரியாவில் இப்படி போகுது, இப்படி பில்டிங் போடுறாங்க, இது எல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் அப்படின்னு கொடுக்கணுமா வேண்டாமா? ஏண்டா பாய்ப்பேல தெக்குப்பாளையத்தில் பாடுறா, தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் பாரு, எத்தனை குளம் முங்கி இருக்கு, எத்தனை ஏரிகளை முக்கி இருக்க, எத்தனை இடங்களை முக்கி. ஏண்டா ஒருத்தன் குடும்பத்துக்கு எவ்வளோ இடம்டா வேணும்? பாய்ப்பேலே டாருட்டாரா இடித்து பிடிச்சி அடித்து உடச்சி மலையை உடச்சி அட காமுட்டா பேல குளத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி எவ்வளவோ பூமியில் விவசாயத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தார். விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடா அப்படின்னு. அப்போ அழிக்க வந்த பாய்ப்பே ஒரு பேப்பரை விட்டு படுத்தி விட்டான். இதுக்கு முற்றுப்புள்ளி இவர் தான் வைக்க முடியும், கடவுள் தான் வைப்பார். இதுக்கு முற்றுப்புள்ளி இவர் தான் வைப்பார். அரசியல்வாதி ஒட்ட தடையிடுவார். ஒட்ட தடவி பின்னால் அவன் பொண்டாட்டியான் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் பின்னாடி செதுக்கி தையலை போட்டு விட்டுருவார். கவர்மெண்ட் வேலை ஆக்குறவனுக்கும் அனைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் செதுக்கி தையலை போட்டு விட்டுறணும் அப்படின்ட்டார். புது கவர்மெண்ட் கைலாசத்துலேருந்து கோர்ட்ஸ்லேருந்து நீதி அரசர் கணக்கு விட்டார். இதுதான் கணக்கு, புரிஞ்சுக்கோ. ஏண்டா பூரா பஞ்சாயத்து போர்டில் உள்ளவன் பூரா குளத்தை பூரா மூடுங்கடா கையெழுத்து போடுங்கடா, தாசில்தார் பஞ்சாயத்து போர்டில் கையெழுத்து போடுங்க, நாங்கள் போடுறோம் அனைத்தும் போட்டு நாசம் பண்ணி பைப்பையில் அவன் எம்எல்ஏ விரிச்சிக்கிட்டு வருவான். ஒவ்வொரு தொகுதியில் எம்எல்ஏ எனக்கு உள்ளே நிறையணும், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு விரித்து வைப்பாங்க, நான் கொண்டு போய் உள்ளே திணிக்கணும்னு எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் இதே சோழி. ஒரு பேப்பரால் நாங்கள் 2 பேருமே உட்காந்து வருத்தப்படுறோம். மானிட பிறகு இவ்வளோ சேட்டை பண்ணுதானே அப்படின்னு. சிவனும் பார்வதி நாங்கள் 2 பேருமே வருத்தப்படுதோம். பாய்ப்பேலை அழிக்க வந்த பாய்ப்பேலை அரசியல்வாதி முட்டா பேலை கவர்மெண்ட்டாக வச்சு பூரா வேலைக்கு ஆளை போட்டு பூரா அவன் டார்டாராக அந்த பேப்பரை வாங்கி முற்றுப்புள்ளி இவர் தான் வைப்பார். புது கவர்மெண்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டார். நீதி அரசர் கணக்கு இட்டார். இதுக்கு வழி பார்ப்பார், வழி பார்த்து முடிப்பார். மக்கள் என்ன கொதிக்கட்டும், கொலை ஆடட்டும். ஓட்டு போட்டையில் ஓட்டு முத்திரை. அந்த கடவுளுங்கிற என்ன வார்த்தை வரமாட்டேங்க, வாயிலிருந்து வராது. பார், அது கணக்கு வரையில் பார், அப்போ தான் உலகத்தை அடக்குவார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை ஒரு பக்கம் செதுக்கி சொல்ல முடியாதா? ரொம்ப மோசமாச்சுன்னா 2 பக்கமும் செதுக்கி விட்டு தையலை போட்டுருவார். உட்கார முடியாது, மல்லாக்க தான் கிடக்கணும், மல்லாக்க கூப்பரை தான் கிடக்கணும். புரியுதா? அதாண்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை. போட்டார்ரா ஐயா, போட்டார். முக்கால் சத்தியம். ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, வீடு எவ்வளோ கட்டியிருக்காங்கிற கணக்கு எத்தனை பேர் இருக்கிற கணக்கு எடுப்பார். கணக்கு எடுக்கலை, அளவுக்கு மீறி கட்டடை கட்டி மேலே வரைக்கும் டார்டாரா அடித்து 20 சென்ட் ஒரு ஏக்கரில் கட்டி படுத்து கிடந்த ஆணும் பெண்ணும் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டுவார். முக்கால் சத்தியம், புரிஞ்சிக்கோ. கட்டட பில்டிங் போட்டார், நாக்கு போட்டு நக்கிக்கிடுவாண்டா ஐயா சொல்லிட்டார் கடவுள். முக்கால் சத்தியம்.